2026 இந்த வருஷம் ஆரம்பிச்சு ஒரு 30 நாள் கம்ப்ளீட் ஆக போகுதுங்க. இதுக்கு நடுவுல எக்கச்சக்கமான படங்கள் ரிலீஸ் ஆச்சு. நம்ம ப்ளூ சட்டை மாறனும் அத வறுத்தெடுத்து தள்ளிட்டாரு. இவரு 2025ஓட சிறந்த படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் விட்டிருக்காரு. அந்த படங்கள்லாம் ஒர்த்தா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அருண் விஜயோட வணங்கான், டைரக்டர் பாலாவோட கம்பேக் ஒரு நல்ல படம்னே சொல்லலாம். 12 வருஷம் கழிச்சு விஷால் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் மதகத ராஜா. இந்த படத்துல காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. இந்த படமும் ஒரு தரமான படம்னே சொல்லலாம். மணிகண்டன் இவரோட குடும்பஸ்தன் இந்த படமே மிடில் கிளாஸ் எல்லாருமே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்ன ஒரு படம். இதுவுமே ஒரு நல்ல படம் தாங்க. காதலிக்க நேரமில்லை ஜெயம் ரவி நடிச்ச படம். இந்த படம் தான் நல்ல படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டவுட் தான். உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிக்கும், ஒர்த்தா அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. தனுஷ் இவர் டைரக்ட் பண்ண நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் 2K கிட்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி. ஆனா படம் ஹிட் ஆச்சா, நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு ஓரளவுக்கு பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிரதீப் ரங்கநாதன் இவரோட டிராகன் ஒரு சூப்பரான படம். ஃபர்ஸ்ட் இந்த படம் தான் 2025ஓட பிளாக் பஸ்டரா ஹிட் ஆன ஒரு படம். கண்டிப்பா இந்த படம் ஒர்த்துனே சொல்லலாம். லிஜோ ஜோஸ் இவங்களோட ஜென்டில் உமன் ஒரு அண்டர் ரேட்டடான மூவிங்க. இந்த படத்தை எத்தனை பேர் தியேட்டர்ல பார்த்தாங்கன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா ஒர்த்தான ஒரு மூவி. மோகன்லால் இவரோட துடரம் ரொம்ப நாள் கழிச்சு மலையாள சினிமால மோகன்லாலோட தரமான கம்பேக். பேன் இந்த லெவல்ல இந்த படம் சூப்பரா ஹிட் ஆச்சு. ஒரு மஸ்ட் வாட்ச் பிலிம்னா 2025ல இந்த துடரம் படத்தை கண்டிப்பா சொல்லலாம். கண்ணப்பா இந்த படம் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இந்த படம் பெருசா ஒர்த் இல்ல. ஆனா நல்ல படம் ப்ளூ சட்டை மாறன் சொல்லியிருக்காரு. ரித்திக் ரோஷன், ஜூனியர் என்டிஆர் இவங்க காம்போல வார் 2 இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆவரேஜான படம் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிரதீப் ரங்கநாதன் இவரோட டியூட் இந்த படமே ஒரு ஒர்த்தான படம் தான். பவன் கல்யாண் இவரோட தி காலிம் ஓஜி இந்த படம் ஒரு ஃபேன் பாய் சம்பவம்னே சொல்லலாம். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காம இருக்க வாய்ப்பு இருக்கு. ப்ளூ சட்டை மாறனுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. சக்தி திருமகன் விஜய் ஆண்டனியோட ஒரு அண்டர்ரேட்டடான மூவினே சொல்லலாங்க. இந்த படத்துல எக்கச்சக்க கருத்து சொல்லியிருப்பாங்க. அது ஆடியன்ஸ்க்கு கரெக்டா கனெக்ட் ஆகல. ஆனா ஒரு நல்ல படங்க. தனுஷ் இவரோட இட்லி கடை இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கர எதிர்பார்ப்பு இருந்தது. சில பேருக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு, சில பேருக்கு இந்த படம் பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிச்சா பிடிக்கலையான்றது இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரியோ இவரோட ஆண் பாவம் பொல்லாதது ஒரு ஒர்த்தான படம். விக்ரம் பிரபு இவரோட சிறை ஒரு மஸ்ட் வாட்சான பிலிம்னே சொல்லலாம். ஆக மொத்தம் இந்த லிஸ்ட் 2025ஓட பெஸ்ட் படம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ சட்டை மாறன் சொல்லியிருக்காரு. இந்த லிஸ்ட்ல வேற என்னென்ன படத்தை ஆட் பண்ணிருக்கலாம், இந்த படம் ஒர்த்தேலி எதுக்கு சொன்னார் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க. பட்டா